ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கிராண்டான டிசைன் பார்க்கலாங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நெட்டை யூஸ் பண்ணியிருக்கோம். நெட்டு ஸ்லீவில் மட்டும் இல்லாமல் நெக்லேயும் வந்து நம்ம நெட்டு வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். நெட்டில் பாதியில் வந்து நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம். சென்டரில் மட்டும் குட்டியாக வந்து நெட்டு தெரிகிற மாதிரி ஓப்பன் விட்டுருக்குறோம். ஓப்பன்னா அந்த இடத்துல நெட்டு இருக்குது. ஜர்தோசி கட் பீடு மட்டும் வச்சுட்டு ரொம்பவே கிராண்டாக இருக்கிற மாதிரி தான் நம்ம இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணோம். சுகர் பீடு அது மாதிரிலாம் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலை. ஏன்னா அது சீக்கிரம் கருத்துரும் இல்லைங்களா? இவ்வளோ காஸ்ட்டு கொடுத்து போடும்போது நம்ம வந்து கருத்து போகாமல் இருக்கணும்னா மோஸ்ட்லி நம்ம ஜர்தோசி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்லீவ் பார்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நெட்டு அட்டாச் பண்ணியிருந்தோம். நெக்கில் 2 பார்டர் இருக்குது இல்லைங்களா? அந்த 2 பார்டரை ஸ்லீவில் வந்து 2ஆக பிரித்து போட்டுட்டு சென்டரில் நெட்டு கொடுத்துட்டோம். இதுக்கு ஹேங்கிங்கும் கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு ஹிப் பெல்ட்டும் நம்ம சேர்த்து ஒர்க் பண்ணியிருந்தோம். ஹிப் பெல்ட்டு, டேசலு, கீழே ஹேங்கிங்கு, நெட்டு அப்படின்னு எல்லாமே கலந்த ஒரு ப்ளவுஸு தான் இந்த டிசைனு. உங்களுக்கு இது மாதிரி கிராண்டான ஆரி ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கிருத்திகா ஆரி ஒர்க் டிசைன் இன்ஸ்டா பேஜில் டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டவுட் இருந்தாலும் கேளுங்க. இப்போ நம்ம ஃபுல்லும் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இதோட ஃபுல் வீடியோ என்கிட்ட இல்லைங்க. அது ரொம்ப லாங்காக இருந்தது, எடிட் பண்ண முடியல. இப்படி ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு பேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஏன்னா பாதிக்கு மேலே நம்ம டிசைன் ஃபுல்லும் நெட்டு தான் இருக்குது. அதனால் ஒரு சின்னதாக ஒரு நியூஸ் பேப்பர் வைக்கும்போது அது நெட்டுக்கு வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். நம்ம வந்து கஸ்டமருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் சேஃபாக கொடுக்கணும் இல்லைங்களா? அதனால நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.